மத்திய அரசு நெருக்கடி கொடுக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுது. அது அந்த மாதிரி எதுவும் உங்க கருத்துல? அது அவங்கவுங்க முடிவு எடுக்கணும். எனக்கு கொடுக்காத நெருக்கடிகளை இந்த அரசுகள் கொடுத்துருக்கும் மற்றவங்களுக்கு நினைக்கிறீங்களா? என் மேல எவ்வளவு வழக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு வழக்கு இருக்குன்னு சொல்லுங்க. 260 வழக்கு இருக்கு. நான் ஏறாத நீதிமன்ற படிக்கட்டு கிடையாது. நான் போகாத சிறைன்னு ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது, அரசியல் கட்சிகளில் என் மேலதான், எங்க கட்சி பிள்ளைகள் மேலதான் எண்ணெய் ஏவப்பட்டிருக்கு. திடீர்னு என் சின்னத்தை எடுத்து மிரட்டும், என்னென்னவோ செய்யும். அது நீங்க எடுத்துக்கிற முடிவு தான். ஒரு நேர்மையாளனுக்கு இருக்கிற நேர்மையாளனுக்கு மட்டும்தான் திமிரும் துணிவும் வரும். நாம இருந்தோம்னா எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. என்ன வேணாலும் பண்ணு பாப்போம், அவ்வளவுதானே. சிறையில போடுவ, தூக்கில போட முடியாதுல்ல. அதுக்கு பயப்படாம இருக்கணும். மிரட்டுது உருட்டுது அதுக்கெல்லாம் பயந்தா இந்த வேலைக்கு வரக்கூடாது. இல்ல, சிவகங்கையில திருநெல்வேலியில எல்லாத்திலும் நடக்குது. காக்கிறவனே கொலைகாரனா மாறினா ஒன்றும் பண்ண முடியாது. நாடு அப்படி இருக்கு. இங்க சட்டம் இருக்கு, ஒழுங்கு இல்லை. அதை காப்பாற்றணும்னா இந்த ஆட்சியை மாற்றணும். நீங்க இந்த ஆட்சி நீங்க என்ன தம்பி அடிப்படை புரிஞ்சுக்கணும். திமுக அதிமுக இந்த கட்சிகள் தான் 60 ஆண்டுகளா மாறி மாறி ஆளுது. உங்களுக்கு தெரியும். ஒரு கேள்வியை உங்க எல்லாருக்கும் முன்னாடி அனுப்பலை. தமிழ்நாடு எவ்வளவு சிக்கல்ல இருக்கு, எவ்வளவு ஏழ்மை வறுமையில இந்த நாடே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நமக்கு எல்லா உரிமையிலையும் நம்ம பறி கொடுத்துட்டோம். அதை பட்டியலிட்டா ரொம்ப பெருசு. கல்வி மாநில திட்டத்தில் எடுத்துட்டு போயிடுச்சு, கச்சத்தீவு போயிடுச்சு, காவிரியுமே போயிடுச்சு, நிலமெங்கும் நச்சு ஆலைகள், எல்லா உரிமையும் போயிடுது, மொத்த வரியுமே போயிருது. இது எல்லாத்தையும் பறி கொடுத்தது இந்த கட்சிகள், பறிச்சுக்கிட்டு போனது அந்த 2 கட்சிகள். உங்களுக்கு புரியுது? இப்ப எல்லா துன்பத்தையும் தந்தது இவர்கள் தான். இப்ப இந்த 2 கட்சி தான் மாறி மாறி ஆண்டிருக்கு. ஆள் மாறுதோ ஆட்சி மாறுது, ஆட்சி முறை மாறுதா? இவங்க வந்தாலும் சாராயம் இருக்குது, இவங்க வந்தாலும் சாராயம் இருக்குது, இவங்க வந்தாலும் ஊழல் லஞ்சம் இருக்குது, இவங்க வந்தாலும் ஊழல் லஞ்சம் இருக்குது, இவங்க வந்தாலும் மலையை வெட்டுவாங்க, இவங்க வந்தாலும் வெட்டுவாங்க, இவங்க வந்தாலும் கையெழுத்து போடுற கமிஷன் கேட்பாங்க, இவங்க வந்தாலும் வேலையா காசு, பணியிட மாற்றமா காசு, பணி உயர்வா காசு. உங்களுக்கு தெரியும். அப்ப இது எல்லாமே போட்டி. எப்படின்னா, இவங்க வந்தா பெண்களுக்கு இலவசம், அவங்க வந்தா ஆண்களுக்கு இலவசம், இவர் வந்தா எங்க போனாலும் இலவசம். அப்படின்னா இது எப்படி? அப்ப இந்த ஆட்சி முறை மாறணும், ஆட்சி முறை மாறணும். அப்ப நான் வந்தா நீங்க தொற்றுவியா? அப்படி தொற்றுவியா? காவல் நிலையத்துல எல்லா இடத்துலயும் கண்காணிப்பு கருவி வச்சிருப்பேன். சேட்டை செய்ய முடியாது. சட்டியை கழட்டா உட்காரா, அந்த சேட்டை எல்லாம் பண்ண முடியாது. ஒரு தவறு பண்ணிட்டேன்னா பணி இட நீக்கமோ கிடையாது, ஸ்பாட் டிஸ்மிஸ், உடனே பணி நீக்கம். சான்றிதழ் செல்லாது, கையெழுத்து போ, உடனே உன்னை தூக்கி தூர வீசிடும். சரியா இருக்கணும். இங்க இந்த சேட்டை எல்லாம் பண்ணிட்டு அடிச்சு கொள்றது அதெல்லாம் பண்ண முடியாது. இங்க காவலனே கொலையாளி ஆயிட்டா அப்புறம் நாடு குற்றச்சமூகமா தானே இருக்கும்.